ஏபிபி நாடின் தமிழ் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற தன்னுடைய கட்சி பெயரை ஏற்கனவே அறிவிச்சிருந்த விஜய் இன்னைக்கு கொடியையும் நாட்டிட்டாரு. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில விஜயின் அரசியல் என்ட்ரியை பத்தி தான் பேச போறோம். எப்படி இருந்திருக்கு இந்த அரசியல் என்ட்ரி ராஜா? ஏன்னா சமகால அரசியல்ல பார்த்தோம் அப்படின்னா அண்மையில சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இருந்த கமலஹாசனும் அரசியல்ல இறங்கினாரு. தற்போது விஜயும் இறங்கியிருக்காரு. ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மதுரையில ஒரு பயங்கரமான மாநாடு போட்டு ஒரு கட்சியோட பெயரை அறிவிக்கிறதா இருக்கட்டும், இல்ல கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்துறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு கமலஹாசனை பாக்குறப்ப. ஆனா இங்க அப்படியே பேரலா விஜய பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையா தன்னுடைய பழைய ஒரு அலுவலகத்துல ஒரே ஒரு கார்ல அவர் மட்டும் தனியா அந்த கட்சி கொடியை அவரு அறிவிச்சப்ப எடுத்து காட்டினப்ப கூட புஷியா இப்படி கொண்டு வந்து கொடுப்பாரு. ஜஸ்ட் லைக் தட் இப்படி எடுத்து ஷோ. இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு புதுவிதமான அரசியலா தோணுது. எப்படி இருக்கு இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணா இவங்க ரெண்டு பேரோட அரசியல் என்று? கமலஹாசனும் உச்ச நட்சத்திரமா இருந்தான் இந்த கட்சியை தொடங்கினாரு. நீங்க சொன்ன மாதிரி மதுரையில ஊழல் ஒழிப்புன்னு பேசக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் கூட்டம் ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மையப்படுத்தி அந்த பிரம்மாண்ட ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணி கட்சி கொடியையும் கட்சி பெயரையும் அறிவிச்சார். ஆனா விஜய் அப்படி இல்லை. நீ சொல்ற மாதிரி விஜய் கட்சி பெயரையே ட்விட்டர்ல அறிவிச்சுட்டு போயிட்டாரு. சிம்பிளா பெரிய மாநாடு கூட்டணுமோ இல்ல பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டணுமோ அப்படிங்கிற எந்த ஏற்பாடுமே இல்ல. சிம்பிளா கட்சியை அறிவிச்சுட்டு போயிட்டாரு. அதே மாதிரி கொடி ஏற்ற நிகழ்வும் கொடி அறிமுக நிகழ்வும் இன்னைக்கு நடந்துச்சு. அதுவும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டுவாரு, நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமா வர வைப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு 500 இருந்து 600 பேர் தான் நிர்வாகிகள் பனையூர் அலுவலகத்துக்குள்ளேயே அந்த காம்பவுண்ட் சுகத்துக்குள்ளேயே எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராம ஒரு கொடியை ஏற்றிட்டு சிம்பிளா போயிட்டார். அதே மாதிரி நீ சொல்ற மாதிரி அவர் கார்ல அவர் 50 கார் ஏற்பாடு பண்ணிருக்கலாம், ஒரு 100 கார் ஏற்பாடு பண்ணிருக்கலாம், ஏற்பாடு பண்ணி பெரிய பிரம்மாண்டமா ஊர்வலம் மாதிரி வந்திருக்கலாம். ஆனா அதை எதுவுமே விஜய் பண்ணவே இல்லை. அதே மாதிரி அவர் உள்ள வரும்போது ரெட் கார்பெட் நிறைய அரசியல்வாதிகள் வரும்போது இப்ப கமலஹாசனுக்கு அப்படி நடந்துச்சு. முதல்ல பாத்துருந்தீங்கன்னா அவர் வர்றதுக்கு தனி பாதை இருக்கும். அந்த பாதையில அவர் மக்களுக்கு எல்லாம் கை காட்டிட்டு வருவாரு. அதுல ஏறி தான் ஸ்டேஜ்ல பண்ணுவார். ஆனா இன்னைக்கு கொடியேற்ற நிகழ்வுக்கு ரொம்ப சிம்பிளா தனி கார்ல அதே மாதிரி ஒயிட் ஷர்ட் பேண்ட் ஒரு சின்ன ஒரு செப்பல் அப்படி போட்டு தான் வந்தார். உள்ள போனதுக்கு அப்புறம் விஜய் உட்கார்றதுக்கு தனி சேர்லாம் எதுவுமே இல்லை. நீ பாத்திருப்பியே, தனி சேர் இல்ல, ஸ்டேஜ்லயே சேர் கிடையாது. வந்தாரு, எல்லாருக்கும் கை காட்டினாரு. அவங்க நிர்வாகிகள் அவங்க அப்பா அம்மா எல்லாம் எந்த சேர்ல பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருந்தாலும் அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சேர்ல தான் போய் விஜய் சிறப்பு விருந்தினருக்கான இருக்கை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. இதுல கமலை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கமல் கட்சியில வைஸ் பிரசிடன்ட் இருந்த மகேந்திரன் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. எனக்கு ஞாபகம் வருது சொன்னது. ஒரு கடவுள் மாதிரி நான் தெரியணும் மக்கள் பார்க்கும் பொழுது. அவர் நம்ம திரைத்துறையில இருக்கிறதுனால அவர் ஆண்டவர்லாம் நம்ம கூப்பிடுறோம். ஆனா கமலஹாசன் தன் ஆண்டவராவே கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு சேரை போட்டு பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் வெளில வந்தோம் அப்படின்னு மகேந்திரன் சொல்லியிருந்தாரு. ஆனா விஜய்க்கு அப்படி எதுவுமே இல்லை. நீ சொல்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா வர்றாரு, நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி கை காட்டுறாரு. விஜய் போய் நம்ம யாரும் கிள்ளி முத்தம் கொடுக்கலாம். கமலஹாசன் அப்படி நீ பண்ணவே முடியாது. கமலஹாசனை நீ தொடரணும்னாலே ஒரு பல பவுன்சர் எல்லாம் தாண்டி போகணும், தொட முடியாது. இன்னொன்று அவர் அப்ரோச் பண்ற விதமே, நம்ம ஒரு இன்டர்வியூக்கு அப்ரோச் பண்ணாலும் சரி, ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணாலும் சரி, நிறைய பேரியர்ஸ் இருக்கும் கமலஹாசன். அதாவது ஒரு எலைட்டான வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்தாரு. எலைட்டான அரசியல பண்ணணும்னே கமலஹாசன் நினைச்சார். ஆனா விஜய் அப்படி நினைக்கவே இல்லை. அதுதான் இங்க ஆச்சரியமா இருக்கு. ஒரு புதுவிதமான அரசியலை முன்வைக்கிறாரோ அப்படின்னு. ஏன்னா ஒரு ஆங்கரிங் எடுத்துக்கோங்களேன். ஒரு இவ்வளவு பெரிய நிகழ்வை ஹோஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஆங்கரே பயங்கரமா இருப்பாங்க. அவங்களே மேக்கப் பண்ணி அப்படின்னு நம்ம பேசுறதா. ஆனா இங்க ஒரு சாதாரண ஒரு பெண்மணி நின்று இந்த மாதிரி தலைவர் பேசுவாரு, பொதுச் செயலாளர் பேசுவாரு, கொடியை அறிமுகப்படுத்த போறாங்க. ரொம்ப ஒரு எளிமையா இருக்கு, எல்லாமே இருக்கு. சிம்பிளா நம்ம ஒரு ஸ்டேஜ் ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னா கூட, ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்றோம்னா கூட, ஏன் சினிமாவோட ஒரு சின்ன சின்ன படங்களை நம்ம ப்ரமோட் பண்ணணும், பிரஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணா கூட ஆங்கரை ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. ஒண்ணு அவங்க தமிழ் உச்சரிப்புல ரொம்ப புலமையா இருக்கணும், ஆங்கிலம் நல்ல உச்சரிப்பா இருக்கணும். இப்ப தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தப்படுற நிறைய ஈவெண்ட்ல கூட ஆங்கரிங் எல்லாம் அப்படிதான் சூஸ் பண்றாங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. தமிழ் ஆங்கிலம் அவங்களுடைய அட்டையரை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா இந்த விவகாரத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றத நான் யோசிச்சு பார்க்கல, இப்பதான் யோசிச்சு பார்க்கறேன். ரொம்ப எளிமையா இதுக்கு மட்டும் நடந்த நிகழ்வும் அப்படிதான் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த டார்ச் லைட்டை தூக்கி போட்டு கண்ணாடியை உடைக்கிற சீன்லாம் அதுக்கெல்லாம் நம்ம அடுத்து வருவோம். அது கமலஹாசன் என்ன சொன்னாரு, திராவிட கட்சிகள் 2 கட்சிகளோடும் கூட்டணியே கிடையாது அப்படிங்கறத ஒரு கொள்கை முழக்கமா பிரகடனமா இருந்தது. ஆனா இன்னைக்கு திமுக ஒரு கூட்டணி வச்சிருந்தாரு. இன்னைக்கு அவர் மாநில ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது வேற ஒரு அரசியல் வாதம்னு வச்சுப்போம். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையா அவர் நினைக்கிறாரு. இன்னைக்கு ஸ்பீச்ல என்ன சொன்னாருன்னா, இது வரைக்கும் நமக்காக உழைச்சோம், இன்னும் மக்களுக்காக உழைக்க போறோம். ஆனா ஒரு பிரம்மாண்டம்ன்றது தேவை இல்லையா? ஒரு பஸ்ட் ஆகி டப்புன்னு ஒரு சீன் வெடிக்க வேணாமா? பிரம்மாண்டமான கூட்டம், காசு கொடுத்து கூட்டுறாங்கன்னு கூட வச்சுப்போம். பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் அப்படி கூட்டணும் தான் எல்லாமே எதிர்பார்க்க. ஆனா விஜய் அப்படி பண்ணவே இல்லை. ஏன்னா விஜயே ஒரு பிரம்மாண்டம் தான். விஜய் ஒரு பிரம்மாண்டம்னு விஜய்க்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், மற்ற எல்லாருக்குமே தெரியும்.
இந்த டைம்ல வந்து இந்த அழகிய தமிழ் மகன் படத்துல கூட ஒரு டயலாக் வந்து விஜயோட அப்பா சொல்லுவாரு. அதாவது என் மகன் நின்னா தேரு, நடந்தா திருவிழா, உட்காந்தா உற்சவம், கண்ணசச்சா கட்டல அப்படிங்கிறாருன்னு. அதே மாதிரிதான் விஜயோட பிரம்மாண்டம்னு விஜய்க்கு தெரியும், உனக்கு தெரியும்ல விஜயோட பிரம்மாண்டம்னு. அப்போ விஜய் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. நிறைய பாடங்களை வந்து கமலஹாசன் அரசியல் பிரவேசத்துல இருந்து விஜய் எடுத்திருக்காரு. ஏன்னா இப்ப பாக்குறோம் ஒயிட் ஷர்ட், அதாவது ரொம்ப வேஸ்ட் சட்டன்னு வேணாம், ஆனா அட்டையரை மாத்துவோம். விஜய்னு நினைச்சா அரசியல்வாதியா இப்படிதான் ஒரு உருவம் வந்து மக்கள் மனசுல வரணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரா? ஆமா, கண்டிப்பா நினைச்சிருப்பாரு. அதனாலதான் வேட்டி சட்டையும் இல்லாம ரொம்ப பிரம்மாண்டமான உடையும் உடுத்தாம ஒயிட் ஷர்ட். ஆமா, ஒயிட் ஷர்ட் விட மாட்டார். விஜய் வந்து திரைத்துறையில ஒரு பிரம்மாண்டமா பாக்குறாங்க, நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி பாக்குறாங்க, நம்ம அண்ணன் மாதிரி பாக்குறாங்க, தம்பி மாதிரி பாக்குறாங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அவரோட அட்டையரும் அப்படியே இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். இதுதான் நமக்கான அடையாளம், இதுதான் மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு. கமலஹாசனுக்கு அது தெரியல. ஆமா, கமலஹாசனுக்கு இன்னொரு விஷயமும் தெரியல. இதுல இன்னொரு டிஃபரன்ஸ் நம்ம நல்லா பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, அரசியல் கட்சியை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நான் அரசியல் என்ட்ரு ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் கமலஹாசன் வந்து நான் நடிக்கிறத நிப்பாட்டுவேன்னு எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. மேலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர், அரசியல்வாதிகள், அரசியல்ல நிறைய நீண்ட அனுபவம் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அவங்க மட்டும் இல்லாம யாரெல்லாம் ஃபன் பண்ணுவாங்க, ஃபன் பண்ணக்கூடிய இப்ப நேச்சுரல்ஸோட சிஇஓ குமரவேல், சி.கே. குமரவேல் இருக்காரு இல்லையா, அவர் பெரிய வந்து ஒரு பிசினஸ்மேன். அப்போ இந்த மாதிரி பிசினஸ்மேன், அதாவது கட்சிக்கு தன்னுடைய காசை எதுவுமே செலவு பண்ணாம ஃபண்டர் நிறைய பேரை வந்து கட்சிக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு கமலஹாசன். ஆனா நினைச்சுக்கிட்டாரு. மேலும் வந்து அந்த திரைத்துறையினரையும் வந்து ரொம்ப நெருக்கமா வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து அவர் சொந்த காசை செலவு பண்றதுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அந்த இடத்துலதான் கமலஹாசன்ல இருந்து விஜய் விலகி நிக்கிறாரு இல்லையா? திரைத்துறைன்றது வேற, என்னுடைய அரசியல்ன்றது வேற. ஓகே, நான் வந்து திரைத்துறையில எல்லாருக்கூடையும் இணக்கமா தான் இருக்கேன், ஆனா நான் இன்னைக்கு அரசியல் பிரவேசத்துல இருக்கேன். கட்சிக்குள்ளார சினிமா துறையில இருந்து யாரும் வந்து நிக்க வேணாம். அது வந்து ஆமா கரெக்ட் தான். இப்ப புஷியானந்த மட்டும் தானே பக்கத்துல வச்சிருக்காரு. அவரோட திரைத்துறையை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய செக்ரட்டரியோ பிஓ யாருமே கட்சியில சேர்க்கல. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, திரைத்துறை வேற, கட்சி வேற, சினிமா வேற, மக்கள் வேற அப்படிங்கிறதுல விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனாலதான் ஏன்னா கமலஹாசன் மேல அந்த ஒரு விமர்சனம் வந்துச்சு, சினிமா ப்ரொடக்ஷன் மாதிரி தான் வந்து கட்சியே வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது நம்ம கண்கூடா பார்த்தோம், நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அதை கண்கூடா பார்த்தோம். ஏன்னா நம்ம வந்து அவர் இன்டர்வியூக்கு அப்ரோச் பண்ண போதெல்லாம் அவர் பேசக்கூடிய விதம், அவர் அப்ரோச் பண்ணி தாண்டி போற அந்த பேரிகார்ட்ஸ் நிறைய இருக்கும். ஆனா விஜய்க்கு வந்து அப்படியான ஒரு எந்த கட்டமைப்புமே இல்லை. ரொம்ப யாராவது வந்து பாக்குறோம்னு நினைச்சா அவங்க யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அவங்க விட்டுறாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா கமலஹாசன் அப்படி இல்லை. கமலஹாசன் நம்ம பார்க்கணும், அவரோட போட்டோ எடுக்கணும்னாலே நிறைய பேரிகார்ட்ஸை தாண்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது அப்படிதான் இருக்கு. அரசியலையும் விட்டுறக்கூடாது, சினிமாவையும் விட்டுறக்கூடாது, ரெண்டுலையுமே பலன் அடையணும் அப்படின்னு ஒரு பெரிய இதுலதான் கமலஹாசன் இருந்தாரு. ஆனா விஜய்கிட்ட அப்படி இல்லை. நம்ம அரசியல் வந்துட்டா சினிமா விட்டுறணும், சினிமா வேற அரசியல் வேறங்கிற ஒரு புரிதலோட விஜய் வந்திருக்காரு. இன்னொன்னு நீ சொன்ன மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நிறைய பேரை வந்து அவர் கட்சியில சேர்த்திருந்தாரு, கூட சப்போர்ட்டுக்கு சேர்த்திருந்தாரு. ஆனா விஜய்க்கு ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுது. அது ஐஏஎஸ் அதிகாரிகளும் இருக்காங்க, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளும் இருக்காங்க, ஐபிஎஸ் அதிகாரிகளும் இருக்காங்க. இன்னைக்கு வந்து கட்சி பெயர், கட்சியினுடைய அறிக்கை, கட்சியினுடைய கொடிக்கான பின்புலம், கொள்கைகள் எல்லாத்தையுமே அந்த டீம் தான் வந்து இது பண்றாங்க. ஆனா அவங்க யாரு என்ன அப்படிங்கிறது வெளி உலகம் தெரியாது. அவங்களுக்கான ஒரு ஆலோசனை குழுவா எப்போதுமே விஜய் வச்சிருக்காரு. இன்னொன்னு, விஜய்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொன்னாலும் அந்த விஷயத்த விஜய் உடனே ஓகே சொல்றதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன விஷயத்த இன்னைக்கு வந்து வெற்றி கழகத்துல வெற்றிக்கு பதில் இக்கனா இல்லைங்க அப்படி வந்து ஒரு வந்துருச்சு, இக்கனா சேர்க்கணும்னு ஒருத்தர் சொன்னாருன்னா அதுக்கு தமிழ் புலமை வாய்ந்த ஒரு ஆளை கூப்பிட்டு இது இக்கனா வைக்கிறது சரியா சரியில்லையா, சோசியல் மீடியால போட்டதுக்கு அப்புறம் மாத்தலாமா மாத்த வேண்டாம்னு ஒரு விஷயம் நம்ம சொன்னோம்னா அதுல 1000 கேள்வி விஜய் கேட்கிறாரு. கேள்வி கிட்ட தான் எல்லா முடியுமே எடுக்கிறாரு அப்படின்னு அவர் கூட இருக்கிறவங்கள்ட்ட நம்ம தினமும் பேசுறோம், அவங்க சொல்ற விஷயங்கள் தான் பாக்குறேன். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சினிமாவுல இன்னைக்கு 1000 கோடியில புரள வேண்டிய ஒரு நடிகர் அதையெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வந்து மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு வந்திருக்காரு. அதை வந்து எல்லாரும் வாழ்த்தணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கு, அவருடைய தன்மை எப்படி இருக்கு நம்ம பார்த்தா முடிவு பண்ணவர்னு. தமிழக வெற்றி கழகத்தோட கொடி அதை இப்பவே டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது யானை இருக்கு, அதனால வந்து அம்பேத்கர், பகுஜன் சமாஜ் அந்த பக்கம் வந்து விஜய் வந்து போறாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பெயின் நாட்டோட கொடி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியன் எலிபென்ட்டே இல்ல ஆப்பிரிக்கன் எலிபென்ட் அப்படிலாம் சொல்லி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயோடைய அந்த கொடி அந்த பாடல் ஒன்று வெளியிட்டு இருக்காரு, அதன் பின்னாடி என்ன இருக்கு, அவர் என்ன ஐடியால அவங்க வந்து இதை வெளியிட்டு இருக்காங்க? அந்த கொடியை பார்க்கும்போது வந்து ஆப்வியஸா அது வந்து தமிழ் தேசிய கொடி மாதிரி தான் இருக்கு. அதாவது அந்த சிகப்பு கலர், இப்ப சீமானுடைய நாம் தமிழ் கட்சியும் இந்த சிகப்பு கலர் தான், சிகப்பு மஞ்சள்லாம் இருக்கும்போது தமிழ் தேசியத்தை வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றா தமிழ் தேசியத்தை சீமான் மாதிரி அவர் தூக்கி பிடிக்க போறாரா? ஏன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்க போறாரு, திராவிடத்தை அவர் வீழ்த்து தான் வந்திருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பொதுவா பேசிட்டு இருக்காங்க. நீங்க அந்த சொல்ற மாதிரி இந்த யானை அந்த பாடல் வழிக்குல கூட பார்த்தோம்னா 2 கருப்பு யானை வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும், அதுல மேல 2 பேர் உட்காந்துருப்பாங்க, மக்கள்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும். இன்னொரு 2 யானை வந்து அந்த 2 யானையும் கவுத்துட்டு மறுபடியும் வந்து அவங்க வந்து அந்த மக்கள் ஆட்சி கொடுக்குற மாதிரி
மாதிரி தான் அந்த பாடல வந்து வச்சிருக்காங்க. இதுலயே நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஜென்ரிக்கா புரிஞ்சுக்க முடியும்னா, தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு பிறகு கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷமா வந்து அதிமுக திமுக அப்படிங்கிற இருபெரும் திராவிட கட்சிகள் தான் ஆட்சி அமைச்சிட்டு வர்றாங்க. தொடர்ந்து மக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு வராங்க. அப்போ அவங்கள வீழ்த்தும் விதமா தான் இந்த 2 யானைகளை வந்து அந்த யானைகள் போய் வீழ்த்துது அப்படிங்கறத இதுல நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த 2 யானைகள் இருக்கிறது வந்து திராவிட இயக்கங்களை வீழ்த்தி விட்டு வெற்றி களிப்போட அதிமுக திமுக. ஆமா, அந்த 2 இருபெரும் யானைகளை வீழ்த்தி விட்டு வெற்றி களிப்போட அந்த 2 யானைகளும் அந்த கொடியில வந்து வெற்றி களிப்புல இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்க முடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி அவர் வச்சிருக்க அந்த கொடியில வச்சிருக்கக்கூடிய பூ வந்து வாகை பூ. இப்போ ஒவ்வொரு நம்ம வந்து தமிழ் மன்னர்கள் மரபுல வந்து பாண்டியருக்கும் சரி, சேரருக்கும் சரி, சோழருக்கும் சரி ஒவ்வொரு பூ இருந்தது. பனம்பூ, வேப்பம்பூ, அத்திப்பூன்னு இருந்துச்சு. அவங்க போருக்கு போயிட்டு வரும்பொழுது அந்த மன்னருக்கு உரிய பூவை சுட்டிட்டு வருவாங்க. பொதுவா அத்திப்பூவை சுட்டு வந்தா வெற்றி களிப்புல இருக்காங்க, வெற்றியில வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனா ஜென்ரிக்கா ஒரு பூ அப்படின்னா அது வந்து வாகை பூ. வாகைனாலே வெற்றி ஏறுன்னு. இன்னொன்னு அந்த சிகப்புக்கு வறுமை நிறம் சிகப்புன்னு சொல்லுவாங்க. வறுமை ஒழிப்பை மையப்படுத்தி வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு கொண்டு வராரா அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்னு உழைப்பாளிகளுடைய வந்து நிறமும் சிகப்பு தான். அதே மாதிரி அந்த உழைப்பை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு சிகப்பா வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா கம்யூனிஸ்டுடைய கலர் எல்லாமே சிகப்பு தானையா, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காருன்னு தான் நினைக்கிறேன். மஞ்சள் கலர் வந்து உண்மையிலேயே மஞ்சள் வந்து ஒரு மங்களகரமான கலர் அப்படின்னு பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும். மஞ்சள் பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப மங்களகரமா இருக்கும், நல்ல விஷயங்களுக்கு வந்து மஞ்சளை வச்சு தான் நம்ம தொடங்குவோம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி மங்களகரமா அந்த கட்சி இருக்கணும் அப்படிங்கிறதையும் மெய்ப்பிக்கும் வகையில இந்த கொடி இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். உச்சபட்சமா பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றா தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு நபரா அந்த அரசியல் களத்துல களமாட போறாரு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டீகோல்னு நான் தெரிஞ்சக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, விஜய் கூட நிக்க போற அந்த 2 யானையில இன்னொரு யானை வந்து சீமான் இருக்கலாம், மேபி சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் வந்து கட்சி கொடியை தொடங்க போறாரு, கட்சி கொடி ஏத்தி வைக்க போறாரு, அறிமுகப்படுத்த போறான்னு சொல்லும் போது முதல் வாழ்த்து வந்தது வந்து சீமான்ட்ட தான். எப்பவுமே என்னுடைய தம்பி வந்து விஜய் தான் அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை இன்னொரு நீ சொல்ற மாதிரி இன்னொரு யானை வந்து சீமானா கூட இருக்கலாம், அல்லது கூட்டணி குறித்த ஒரு கொள்கையில என்ன அறிவிக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சீமான் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு, விஜய் இந்த மாதிரி எந்த ஒரு அதிகார அறிவிப்பும் சொல்லவே இல்லை. அவர் கூட்டணி வைக்கலாம், வைக்காமல் போகலாம், அந்த யானைக்கு வேற ஒரு அர்த்தம் கூட இருக்கலாம். அப்ப 2 யானையுமே நம்ம இப்படி வச்சா நல்லா இருக்கும், ஒரு மாதிரி பிளிர்ற மாதிரி வெற்றி களிப்போட இருந்தா நல்லா இருக்கும் கூட வச்சிருக்கலாம். ஜென்ரலாவே கொடியை பார்த்தா கொடி பிடிக்கணும்பா, கொடி நல்லா இருக்கணும். மாநாடுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க, பல இடங்கள்ல மாநாடுக்கு வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனா வந்து அரசிடமிருந்து விஜய்க்கு வந்து அனுமதி கிடைக்கல அப்படின்ற தகவல்கள்லாம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது உண்மைன்னு தான் சொல்றாங்க. அப்ப நேரடியா நம்ம வந்து விஜய் தரப்புல அதை வந்து ஒத்துக்கவும் மாட்டாங்க, அரசு தரப்புலையும் அதை வந்து மறுக்க மாட்டாங்க, இல்லை ஒத்துக்கவும் மாட்டாங்கன்னு வச்சுக்கேன். ஏன்னா அப்படிதான் அரசியல் சூழல் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும். ஒரு கட்சியை புதுசா உருவாக்குறாங்க, அதுவும் விஜய் ஒருத்தர் கொண்டு வர்றாரு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா முட்டுக்கட்டைகள் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கதான் செய்யும், அதை மறுக்க முடியாது. ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த பஞ்சமகா பாதகத்தையும் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல வந்து இப்போ அரசியலே வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டுல வந்துருது, அதுக்கு பெரிய ஆதரவு பெருகிரும் அப்படின்னு நினைக்கிறத வந்து தடுக்கிறதுக்கு தான் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்து மிக நிச்சயமா எதிர்பார்ப்பாங்க. இன்னொருத்தன் வளர்ந்து வந்து ஆட்சியை பிடிக்கிறதா, இன்னொருத்தன் வளர்ந்து வந்து தமிழ்நாட்டுல பெரிய கட்சியை உருவாக்கிறதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாவே எல்லாருக்கும் இருக்கும். அது தவறுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க பெரிய இடத்துல இருக்கிறாங்க. இன்னொருத்தங்க வரும் பொழுது அதை வந்து தடுக்க தான் பார்ப்பாங்க. இன்னொன்னு அரசியலுக்கு வர்றது வந்து அடிப்படை உரிமை தான். இன்னைக்கு வந்து எல்லாருமே விஜய்க்கு வாழ்த்து சொல்றாங்க. கட்சி பாரபட்சம் இல்லாம வந்து திமுக, அதிமுக, பாஜக எல்லாருமே வாழ்த்து சொல்றாங்க. வாழ்த்து சொன்னாலுமே இன்னொரு பக்கம் வந்து விஜய் அந்த அரசியல் என்ட்ரியை வந்து ரொம்ப திமுக வந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மிக நிச்சயமா உற்று நோக்குவாங்க. ட்விட்டர்லயே பார்க்க முடியுது. அதாவது விஜய் வந்து எங்க அம்மா அப்பா வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க அம்மா கையை பிடிக்க வராங்க, இவர் வந்து அதை கண்டுக்காத மாதிரி கடந்து செல்றாரு. உடனே வந்து தாயை மதிக்காத விஜய் அப்படின்லாம் போட்டு வந்து இப்பவே வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பல இடத்துல. இல்ல அது நிச்சயமா பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு தான் வந்து ஆஃப் த ரெக்கார்டா வந்து நிறைய ஐடி விங்லாம் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப இவங்க பண்றாங்க, திமுக பண்றாங்க, அதிமுக பண்றாங்கன்னா இல்ல, சின்ன சின்ன கட்சிகளா இருந்தாலும் சொல்லி இதை பண்ணதான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்போனன்ட் வர்றது வந்து அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் செட்பேக்கா இருக்கும், சின்ன விதத்துல செட்பேக்கா இருக்கும். அப்ப அந்த ஆப்போனன்ட்டை நம்ம எப்படி வந்து அடிச்சு காலி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து எல்லாருமே ஆபியஸா திங்க் பண்ணுவாங்க. இப்ப நமக்கு போட்டியே ஒருத்தவங்க வராங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து இதுல வந்து அவங்க வளர்ந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற பெரிய மனசெல்லாம் விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. ஏன்னா இது அரசியல்ல எல்லாத்தையும் பண்ணி தான் சாதிக்க முடியும். நீ 100% நேர்மையாவே போவி சாதிக்க முடியும்னா முடியாது. சில விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும். நம்ம வேணா வந்து டிவிக்காக உட்காந்துக்கிட்டு ஒரு மேடைக்காக உட்காந்துட்டு நேர்மை நீதி நியாயம் எல்லாம் பேசலாம். ஆனா நடைமுறையில என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். விஜய் அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்னா அது திமுகவுக்கோ, அதிமுகவுக்கோ, பாஜகவுக்கோ, தேமுதிகவுக்கோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு சின்ன செட்பேக் இருக்கும். வாக்குகள் வந்து மாறும், வாக்குகள் போய் அவருக்கு விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. முதல் தலைமை வாக்காளர்கள் கண்ணை மூடிக்கிட்டு விஜய் தான் அப்படின்னு நம்பி போட்டு போறேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன கொள்கைன்னு தெரியல, விஜய் என்ன பேசுறாருன்னு தெரியல, விஜய சினிமாவில பார்த்திருக்கோம் ஓட்டு போறேன்னு சொல்றாங்க.
அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆப்போனன்ட் நமக்கு எதிராக வர்றாங்க அப்படின்னா அவங்கள காலி பண்றதுக்கான எல்லா நடவடிக்கையும் எல்லாருமே பண்ணுவாங்க. அப்ப இனிமேதான் வந்து பல விதமான ட்ரோல்ஸையும் அரசியல் எதிர்ப்பையும் வந்து விஜய் வந்து பலமா சந்திக்க போறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மாநாடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாநாட்டுல இந்த கொடிக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு அப்படின்றதும் வந்து வெளியாக போகுது. விஜயோடைய கட்சி கொடி அறிமுகம் வந்து எப்படி எளிமையா இருந்துச்சோ அதே மாதிரி மாநாடும் எளிமையா இருக்க போகுதா இல்ல அதிர போகுதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.